ஹாய் ஒருவன் எல்லாருக்கும் வணக்கம். கோட்டேலி எக்ஸாம் கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு இலக்காரமாகிவிட்டது. என்னன்னா என்ன பிரச்சனைனா, கோட்டேலி எக்ஸாமு பக்கத்தில் வருது. ஸ்கூலில் நடக்க போகிற மந்த்லி எக்ஸாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். கோட்டேலி எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியாமல் இருக்குது எல்லாத்துக்கும். இதோட விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. என்னன்னா கோட்டேலி எக்ஸாம் 10th 11th 12th எவ்வளோ முக்கியமான எக்ஸாம் தெரியுங்களா? இதுதான் நிர்ணயிக்க போகுது. நீ காவாசி போர்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. 10th 12th 11th அரை போர்ஷன் வரப்போகுது. இந்த அரை போர்ஷனை நிர்ணயிக்கிறது இதுதான். மிட்டமோ மந்த்லியோ கிடையாது, கோட்டேலி தான் நிர்ணயிக்குது. ஆனால் கோட்டேலி எப்போன்னு நிறைய பேருக்கு தெரியுது. எப்போன்னா டேட்டு தெரிய வேண்டாம். அப்ராக்சிமேட்லி செப்டம்பர் 2nd வீக்குன்னு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ல. நம்மளும் வீடியோஸ் போடுறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ரெண்டாவது, கோட்டேலி எப்போவோ வந்துட்டு போகுது, என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காமல் இருக்கீங்க. கோட்டேலி எப்போன்னு தெரிஞ்சாவது படிப்பீங்களான்னு பார்த்தா தெரிஞ்சுமே சில பேர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டேலி மாதிரியே இல்லை, அப்படி ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி 11ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி என்னன்னு தெரியல. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா 20 days கூட இல்லை இந்த மந்த் முடிகிறதுக்கு. 20 daysல இந்த மந்த் முடிஞ்சதுனாலே கோட்டேலி தான். ஏன்னா செப்டம்பர் அந்த 10 நாளில் ஒன்றுமே இருக்காது, படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நீ லாங்குவேஜ் பார்க்கணும், இங்கிலீஷ் பார்க்கணும், இதை தவிர்த்து கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கணும், மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கணும். இதெல்லாம் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கவே டைம் இல்லை, இதில் எங்கே லாங்குவேஜ் பார்க்குறது? அதெல்லாம் அந்த லாஸ்ட் 10 நாள் தான் பார்ப்போம். ஸோ கடைசியில் டைம் டேபிள் தெரியலனாலும் பரவாயில்ல, அப்ராக்சிமேட்லி நமக்கு இந்த தேதிக்கு வருது, இந்த டைமுக்கு வருது, செப்டம்பர் மாதம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கான்சியஸாக இருப்பாங்க. கோட்டேலி மாதிரியே இல்லை, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க. பிளான் போடலை, ஷெடியூல் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோட்டேலி 20 நாளில் வருது, அந்த ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. எல்லாம் ஜாலியாக தான் இருக்கீங்க. இதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக என்ன ஆகும்னா செப்டம்பர் மாதம் முதல் வாரம் உட்காந்து படிப்பேன். எதுவுமே மண்டையில் ஏறாது, எல்லாமே அரைகுறையாக படிப்பேன். அப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு படிப்பேன், நைட் உட்காந்து படிப்பேன், லாஸ்ட் மினிட் வீடியோ பார்ப்பேன், அது இதுன்னு போயிட்டு எழுதுவேன், புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். என்ன சார் இப்படி சாபம் விட்றீங்க? சாபம் இல்லை, புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இன்னுமே அவேர்னஸ் கிடையாது. இந்த வீடியோ தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. கோட்டேலி எக்ஸாம் எப்போ டைம் டேபிள் அப்படிங்கிறது நான் இப்போ கொடுக்க முடியாது. அஃபிஷியல் டைம் டேபிள் வரல. அஃபிஷியல் டைம் டேபிள் வரும், இன்னும் ஒரு 2 வாரத்தில் வரும். ஆனால் கோட்டேலி எப்போன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு செப்டம்பர் 2வது வாரம் வரும். 2வது வாரம் 15ஆம் தேதி இருக்கலாம், 12ஆம் தேதி இருக்கலாம், 14 இருக்கலாம், 16 இருக்கலாம், என்னன்னு தெரியல. அந்த தேதிக்குள்ளே வரும். லீவுங்கிறது ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு கேப்பில் ஏதோ ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க, தவிர மீதி எக்ஸாமுக்குலாம் லீவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எக்ஸாமாக தான் நான் பார்க்குறேன். நீ பெரிய எக்ஸாமாக பார்க்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கோட்டேலி நல்லா பண்ணலன்னா செகண்ட் மிட்டம் புது போர்ஷன், அது ஒரு விதமாக போகும். இது ரெண்டும் சேர்ந்து ஃபுல் போர்ஷனாக ஆஃப் ஏலி. கோட்டேலியே நல்லா பண்ணல, ஆஃப் ஏலியில் என்ன பண்ணிட்டு போகிறேன்? அதுவும் 2 மாதத்தில். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மட்டும்தான் 2 மாதம் டைம். செப்டம்பர் கோட்டேலி முடிஞ்சோடனே அக்டோபர், நவம்பர் 2 மாதம் தான் டைம் ஆஃப் ஏலிக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த கோட்டேலி கொஞ்சம் சீரியஸாக எடுங்கன்னு தான் சொல்கிறேன். காலையில் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கிறது இல்லை யாரும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னால் 7 மணிக்கு எந்திரிச்சு 7:30க்கு வேன் பிடிச்சி போகிறீங்க, ஆட்டோ பிடிச்சி போகிறீங்க. அப்புறம் சாயங்காலம் வந்தால் டயர்டாகி படுத்துடுறீங்க. ஒரு தண்ணியோ சாப்பாடோ குடிக்கிறதுக்குள்ளே ஜாலியாக உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக டிவி பார்த்து டயர்டாகிடுறீங்க. அதை பார்த்து டயர்டாகிடுறீங்க. அதுக்கப்புறம் டியூஷன் போகிறீங்க. டியூஷன் போனாலும் பேசிட்டு விளையாண்டுருக்கீங்க. டியூஷன் போயிட்டு வர வழியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வர்றது, ஏதாவது நிற்கிறது, போகிறது, வர்றது, இதே ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கீங்க. தவிர ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு பிளான் யாருக்கிட்டையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார் எங்கிட்ட இருக்குது சார், என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஏன்னா அது ஒரு சில பேர் தான். 90% மாணவர்கள் இப்போ சும்மா தான் இருக்கீங்க. நான் இப்போவும் அடித்து சொல்லுவேன், நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறது பார்த்தாலே தெரியலையா? இனி 20 நாள் தான் டைம் இருக்குது. அந்த 20 நாள் எவ்வளோ படிச்சிட முடியும்? ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வைக்கிறாங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. 10th சோசியலில் 15 லெசனு, இங்கிலீஷில் சயின்ஸில் 15 லெசனு. அவனுக்கு என்னன்னா எக்ஸாம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கானுங்க. கோட்டேலி எக்ஸாம் ஒன்று இருக்கானே அவங்களுக்கு தெரியல. 10th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்ட்னா சரி பப்ளிக் இல்லை, அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம். 11th ஸ்டாண்டர்டுக்காவது அந்த ஒரு நினப்பு. 10th 12th என்னாச்சு? தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க. காலையில் எந்திரிப்பா, எனக்காக ஒரு வாட்டி ஒரு 2 நாள் 3 நாள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்துடும். காலையில் ஒரு 4:45 எந்திரிக்க சொல்கிறேன். பெட் டைம் 10:30க்கு நான் சொல்கிறேன். ஆனால் யாருனாலையும் இது கடைபிடிக்க முடியல. எல்லாருனாலும் 12 மணிக்கு தான் தூங்குறீங்க. காலையில் 7 மணி ஆயிடுது, இல்லை 8 மணி ஆயிடுது. போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பல்ல தேய்ச்சி கிளம்புறீங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ 10:30 மணிக்கு தூங்கிப்பார். 10:45 ஒரு பாலை குடிச்சு தூங்கிப்பார். மில்க்கு குடிச்சு நீ சட்டுன்னு படுத்துப்பார்.
ஆனால் சாப்பிட்றது கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடுவோம். 1.5 hours பிஃபோர், 2 hours பிஃபோர் சாப்பிட்பார். டியூஷன் போகிறேன்னா 1.5 hours பிஃபோர், 9 மணிக்கு வந்தோடனே சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:30 10:45 பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 4:45 எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு டச் பண்ணிக்கலாம். ஒரு 5:15 முடி 5-10 முடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க உட்காந்தா ஜாலியாக உட்காந்து படிக்கலாம். இது யாரும் பண்ணுறதில்ல. ஈவினிங் ஷெடியூல் போடுறான்னா ஈவினிங் வந்து போடுறான், வர்றதுக்கே 7 மணி ஆகுது சார், சாப்பிட்றதுக்கு 7:30 ஆயிடுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க சார், ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கே 8:30 ஆயிடுது. ரெக்கார்டு ஒர்க் கொடுக்குறாங்க சார், அது முடிக்கிறதுக்கு 9 ஆயிடுது. இது எங்கே சார் படிக்கிறதுன்னு கேட்குறான். நான் வந்து எக்ஸாம் எழுத போல தம்பி, நீ தான் எக்ஸாம் எழுத போகிறேன். நல்லா கேட்டுக்கோ, நீ தான் எக்ஸாம் எழுத போகிற, நான் கிடையாது. காரணம் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், டெய்லி எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் எக்ஸ்கியூஸ் சொல்லி 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 லாஸ்ட்டில் மார்க் கம்மியாக போகிறது நமக்கு தான், நம்ம டீச்சர்ஸ்க்கோ எனக்கோ கிடையாது, உங்களுக்கு தான். ஸோ தயவு செய்து அந்த ஏமாற்றம், அந்த உங்கள் மனசை ஏமாற்றி யாரையும் ஏமாற்றி தெரியாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஈவினிங் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு 2 hours. நான் இது எவ்வளோ வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், இதோட 200 வாட்டி சொல்லிட்டேன். ஈவினிங் வந்து படிங்கடா, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் புக் எடுத்து வச்சு படிங்கடா, நைட்டு சீக்கிரம் தூங்குங்கடா, காலையில் வந்து 4:45 எந்திரிங்கடா, எக்ஸசைஸ் பண்ணுங்கடா, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்கடா, சைக்கிளிங் போடா, வாய் கொப்பளிங்கடா, எண்ணெயை போட்டு வாயை கொப்பளிங்கன்னு அந்த மேட்ரை சொல்லி தந்து யாராவது பண்ணிங்களா? ஆயில் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்ல எண்ணெயோ ஒரு 2 கரண்டி இல்லைன்னா வந்து 2-3 டீஸ்பூன் வாயில் போட்டு 5 நிமிஷம் கார்கிள் பண்ண சொன்னேன். யாராவது பண்ணி பார்த்தீங்களா? யாராவது பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது பண்ணி பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் வெளியில் திங்கிறது, ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, வாரத்துக்கு ஏதோ ஒரு நாள் ஏதோ சாப்பிட்டா பரவாயில்ல, டெய்லி ஏதோ ஒன்று சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இல்லையா? அந்த கெடுதல்னாலே படிக்க முடியாது. நமக்கு நிறைய ஒவ்வாமை வந்துச்சு அப்படின்னாலே படிக்க முடியாது, நம்ம கான்சன்ட்ரேஷன் முடியாது. ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நல்லா தனியாக உட்காந்து அம்மா அப்பா செய்கிற சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டு ஒரு கிளியர் கட்டாக நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்ல கன்சிஸ்டன்சியாக ஈவினிங் ஒரு ஷெடியூலும் காலையில் ஒரு ஷெடியூல் போடும். காலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். இதை நீ பண்ணு. இல்லை அப்படின்னா இதே மாதிரி இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள், அஃபிஷியல் டைம் டேபிள் கிடைக்கலனாலும் ஒரு டென்டேட்டிவாக ஒரு டைம் டேபிள் கிடச்சதுனாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அப்பாவது உங்களுக்கு வந்து அறிவுக்கண் திறக்குதான்னு பார்க்கலாம். நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபேக்கான டைம் டேபிள். அந்த மாதிரி நம்மளும் போஸ்ட் பண்ண வேண்டாம், அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். எனிவே நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் நான் போட போகிறேன். நாலுலேருந்து எல்லாமே வரப்போகுது. அண்டு ஆல்ரெடி சயின்ஸ் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு 5 மார்க் போட்டாச்சு, 2 மார்க் 3 மார்க் போட்டால் முடிஞ்சு. ஸோ பயாலஜி எல்லாமே வரும், இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே வரும். 10th ஸ்டாண்டர்டு கவலைப்படாது, 10th ஸ்டாண்டர்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் தங்கச்சி யாராவது இருந்தாங்களா நம்ம வீடியோ சொல்லுங்கள், 10th வீடியோ வரப்போகுது சொல்லுங்கள். கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யாருமே சொல்லலை, அதை பற்றி யாருமே பேசலை, அதனால் நானும் விட்டுட்டேன். ஸோ கிராஸ் சீரிஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பற்றி அதில் பேசுவோம். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிங்க, நான் சொன்னது யோசிங்க. படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் படிங்க, இல்லைனா இது 20 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான். 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் ஆயிரும். செப்டம்பர் மாதம் அந்த 10 நாள் முக்குவேன், அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் அன்றைக்கி படிப்பேன், மார்க்கும் வராது, ஒன்றும் வராது. அதோட ரிசல்ட்டு அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படிங்கிறக்குள்ளே போயிடும் 20 நாள், பார்த்துக்கு. தேங்க்யூ. ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சிருங்க, உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.